ஹே சிங்கர்ஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு புது கொரியன் ட்ராமாவோட வந்திருக்கேன். இந்த ட்ராமா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எபிசோடே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒன்லைன் செமையாக இருந்துச்சு. என்ன தெரியுமா, இந்த கதையில் வந்துட்டு நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு பேய் ஓட்டி. ஆனால் அவங்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டும் கூட. ஸோ ஸ்கூலுக்கும் போகணும், வந்து பேயும் ஓட்டணும் அப்படின்றதுனால யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு முகத்தை மூடிட்டு பேய் ஓட்டுறாங்க. அப்படி இவங்க பேய் ஓட்டிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஹீரோ வராங்க இவங்க கிட்ட. ஹீரோவை பார்த்தா அடுத்த செகண்டே லவ் அட் ஃபர்ஸ்ட் நைட்ல விழுந்துட்டாங்க. பார்த்த உடனே பிடிச்சி போயிடுச்சு. அதனால ஹீரோயினை எப்படியாச்சும் லவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா. ஆனா அந்த நேரத்துல பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு, சீக்கிரமாவே செத்து போயிடுவாங்க. சோ ஹீரோவை நான் எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கோஇன்சிடென்ஸா நம்ம ஹீரோயின் எந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்களோ அதே ஸ்கூல்ல தான் ஹீரோவும் போய் சேர்றாங்க. ஹீரோயினுக்கு ஐயோ, நம்ம ஸ்கூல்ல ஒரு ஹேண்ட்ஸமான பையன் வந்திருக்கான், இவனோட உயிரை காப்பாத்தி நான் கரெக்ட் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு ஹீரோவை கரெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. சோ அதுல என்னென்ன காமெடி எல்லாம் நடக்க போகுது, இவங்க எந்தெந்த பேயை எப்படி எப்படி ஓட்டுறாங்க அப்படின்றதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம இந்த சீரிஸை ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்குள்ள போயிடலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்லயே பேய் ஓட்டுறதுக்காக தான் வந்திருக்காங்க. அந்த இடத்துல ஒரு ஆன்ட்டி நிக்கிறாங்க. இவங்க தான் ஹீரோயினோட அசிஸ்டன்ட். அதனால நான் இவங்கள அசிஸ்டன்ட் அப்படின்னு மட்டுமே சொல்றேன். இப்போ பேய் ஓட்டுறதுக்கான எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து இந்த பையனோட உடம்புல இருக்க பேயை ஓட்ட ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் யாராலுமே ஓட்ட முடியல. ஆனா இந்த லிட்டில் ஃபேரி இருக்காளே, ஹீரோயினோட பேய் ஓட்டுற நேம் தான் லிட்டில் ஃபேரி. சோ இந்த லிட்டில் ஃபேரி நிறைய பேரோட பேய் ஓட்டிருக்கா. அதனாலதான் அவளை நாங்க கூப்பிட்டு விட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க. என்ட்ரி கொடுத்தாச்சு. பேயை விரட்டுறதுக்காக டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. டான்ஸ் ஆடும்போது நிறைய இடத்துக்கு போய் போய் வேற வேற ட்ரெஸ் போட்டு வேற வேற ஆயுதங்களை வச்சு அந்த பேயை அடிக்கிற மாதிரியே இருக்கு. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இந்த பேய் 12 இடத்துல 12 கிரட்ஜ் வச்சிருக்கு. அதனால வேற வேற இடத்துக்கு போயிட்டு இந்த பேயை ஓட்டணும். நம்ம ஹீரோயின் ஒரே டான்ஸ்ல எல்லா இடத்துக்குமே இந்த பேயை கூட்டிட்டு போயிட்டு பேய் ஓட்டுறதுக்கான கடைசி இதையுமே பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்ப அந்த பேய் கிட்ட சொல்றாங்க, உன்னோட எல்லா விஷயத்தையுமே நான் பண்ணி முடிச்சிட்டேன், அதனால சீக்கிரமா இங்க இருந்து நீ கிளம்பி போயிட்டு பார்க்கலான்னு. அதுக்கு அந்த பேயும் முடியாதுன்னு சொல்றாங்களா. ஹீரோயினும் எனக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு அலாரம் அடிக்கக்கூடிய சத்தம் கேக்குது. ஹீரோயின் எவன்டா இது, அலாரத்தை ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அசிஸ்டனும் யாராச்சும் போன் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்னா எல்லாருமே எங்க கிட்ட இல்லன்னு சொல்றாங்க. பின்ன யாருக்கிட்டடா இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட கையில இருக்க வாட்ச் தான் அலாரம் அடிச்சிருக்கும். ஆக்சுவலி ஹீரோயினுக்கு டைம் ஆயிடுச்சு. 7:30க்கு ஸ்கூல் பஸ் விட்டா அவ்வளவுதான். அதனால ஐயோ எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, நீ உடனே கிரிம் ரீப்பர் வருவாங்க, அவங்க கூட கிளம்பி போயிடுன்னு சொல்றதுக்கு பேய் நான் போக மாட்டேன், என்னை விட உனக்கு என்ன இம்பார்ட்டன்டான வேலை அப்படின்னு ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை பிடிச்சு இழுக்குதா. பார்த்தா நம்ம ஹீரோயின் ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இருக்காங்க. எல்லாருமே என்ன இந்த பொண்ணு ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்கா அப்படின்னா லிட்டில் ஃபேரி ஒரு ஸ்கூல் பொண்ணா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயினும் நான் உன்கிட்ட என்னடா சொன்னேன், என்ன சொன்னேன், எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் லேட்டா போனேன்னு வச்சுக்கோங்க, என்னை வெளியில நிக்க வச்சிருவாங்க, நீ சீக்கிரமா இங்க இருந்து கிரிம் ரிப்பர் கூட கிளம்பி போ, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுன்னு பேயும் நான் போகவே மாட்டேன்னு சொல்றாங்களா. ஹீரோயினுக்கு மறுபடியும் அலாரம் அடிக்குது. இதுக்கு மேல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடி வந்துடுறாங்க. பேய் ஓட்டுறத பாதியில விட்டுட்டு வந்துடுறாங்க. ஆனா என்ன, ஓடி வரும்போது அவங்களால பஸ்ஸை பிடிக்க முடியல. ஐயோ இன்னைக்கு போச்சா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு சைக்கிளை பாக்குறாங்க. அதனால சைக்கிளை மிதிச்சு குடுகுடுன்னு ஸ்கூலுக்கு போயிட்டு செவரேறி குதிக்கிறாங்களா. அப்போ ஒருத்தவங்க ஹீரோயினை தாங்கி பிடிக்கிறாங்க. ஹீரோயினும் நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க அந்த பையனும் எனக்கு தெரியும் எப்படி நீ ஸ்கூல் பஸ் மிஸ் பண்ணிட்டு இப்படிதான் வருவேன்னு, நீ கீழே விடக்கூடாதுல்ல, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு, நீ மட்டும் கீழே விழுந்து தலையெல்லாம் அடிச்சு உடச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோயே, அதுக்கப்புறமா கடைசி பிளேஸ் எனக்குலாம் கிடைக்கும், நீ எல்லாம் கடைசி ரேங்க் வாங்கணும், நீ இருந்தா மட்டும்தான் என்னால தப்பிக்க முடியும், அதனால தானே. ஹீரோயினும் உன்னை வச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியல, வா போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவனோட நேம் ஜிஹோ. இவன் நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், செகண்ட் ஹீரோனே சொல்லலாம். ஜிஹோ ஹீரோயின் கிட்ட நேத்திக்கு நீ என்ன பண்ணிட்டு இருந்த, எதுக்காக இன்னைக்கு லேட்டா வந்தன்னு கேட்டுட்டு இருக்காங்களா. அப்ப பின்னாடி 2 பொண்ணுங்க வந்துட்டு ஜிஹோ இன்னைக்கு நீ கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா எங்க கூட கேண்டீன் வரியா அப்படின்னு அவன் அங்க இருந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம கிளாஸ் ரூமோட டோரை வேற மூடிடுறாங்க. நம்ம ஹீரோயின் நின்னுட்டு நான் பின்னாடி தான் வந்துட்டு இருந்தேன், நீங்க இப்படி மூட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே எல்லாருமே இந்த சிச்சுவேஷன்ல கோவப்படுவாங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி ஆகுவாங்க. ஆனா நான் ஸ்மைல் பண்றேன், நான் எல்லாரும் மாதிரியுமே கிடையாது, நான் சிரிச்சுட்டு தான் இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் ஹால்ல போய் உட்கார்ந்துருக்காங்களா. ஆனா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்னால சிரிக்க முடியலையே அப்படின்னு எக்ஸாம் ஹால்ல என்னடா பண்ணன்னு தெரியாம லாஸ்ட் டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னோடனே எல்லாத்துலயும் பிபி 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 அப்படின்னு ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கொடுத்து விட்டுடுறாங்க. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மண்டே பிச்சிட்டு இருக்காங்களா. ஜிஹோ மண்டே பிடிங்கி செத்து போயிடாதடி அப்படின்றாங்களா. ஹீரோயினும் நான் இப்ப என்ன பண்றது, ஒருவேளை எனக்கு காலேஜ் போக முடியலன்னா என்ன பண்றதுன்னு. ஜிஹோ இல்லனா மட்டும் நீ எழுதுற எல்லா எக்ஸாம்லயும் நல்ல மார்க் எடுத்து காலேஜுக்கு போயிடுவ, நீ எப்படியுமே மிடில் ஸ்கூல் தான் திரும்ப படிச்சாகணும்னு. ஹீரோயினும் இல்ல என்னோட ஆசையே காலேஜ் போகணும் தான், அதனால நான் போயே தீருவேன், இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, இன்னைக்கு நைட்டு நான் வேலை செய்ய மாட்டேன், உடனே அசிஸ்டன்டே கால் பண்ணி நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்ல போறேன், ஸ்கூல்ல உட்காந்து படிக்க போறேன் அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. இன்னைக்கு நான் ஸ்கூல்ல உட்காந்து படிக்க
போறேன், வர மாட்டேன், வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு. அசிஸ்டனும் ஆனா நீ இன்னைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு வந்தாகணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்களா. அப்ப பின்னாடி இருந்து ஒரு இருமல் சத்தம் கேக்குது. கையில வாளோடு யாரோ வந்து நிக்கிறாங்க. அசிஸ்டனுக்கு பக்குன்னு ஆகுது. இது யாரு அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த பக்கம் ஹீரோயின் வீட்டுக்கு போக மாட்டேன்னு எதுக்கு சொன்னாங்க, படிக்கணும் தானே. ஆனா படிக்கிறேன் அப்படின்ற பேர்ல டெஸ்க்ல படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஜீகோ பக்கத்துல உட்காந்து படிச்சிட்டு இருக்கான். அப்போ அங்க நல்லா படிக்கிற ஒரு பையனுக்கு சுச்சா வரும். ஐயோ சுச்சா வருதே, சரி போயிட்டு வந்து படிக்கலாம் அப்படின்னு ஸ்கூலோட பாத்ரூம்க்கு போறாங்களா. அங்க லைட் வேற ஆஃப் ஆகி ஆன் ஆயிட்டு இருக்கும். இந்த லைட்டை வேற ஒருத்தனும் சரி பண்ண மாட்டான் அப்படின்னு 3வது ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் ரூம்ல இருந்துட்டு இருக்காங்க. அப்ப மேல இருந்து தண்ணி சொட்ட சொட்ட விழுது. என்ன அப்படின்னு நிமிர்ந்து பாக்குறாங்களா. அங்க ஒரு பேய் இருக்குது. அதனால அலறி அடிச்சுட்டு ஓடி வரான். அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு கனவு வருது. அந்த கனவுல இவங்களோட சின்ன வயசு ஹீரோயினை மீட் பண்றாங்க. ஏய் ஹீரோயின், இந்த மாதிரி பொம்மையை தலைகீழா வச்சு விளையாடக்கூடாது, உனக்கு தெரியாதா அப்படின்னு பெரிய ஹீரோயின் சொல்லி கொடுக்க, சின்ன ஹீரோயினும் ஆனா உன்னை பார்க்க வரவங்க இப்படிதான் வருவாங்க அப்படின்னு அந்த பொம்மையை தலைகீழா வச்சு கொடுக்குறாங்க. ஹீரோயின் துடிச்சு எழும்புறாங்க. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் பையன் கதவை திறந்துட்டு வந்து தண்ணி பேய் இருக்கு, பாத்ரூம்ல தண்ணி பேய் இருக்கு, உடனே என் கூட வாங்க, தண்ணி பேய் இருக்குன்னு சொல்றாங்களா. எல்லாரும் பாடா அப்படின்ற மாதிரி கண்டுக்காம விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோயினும் எனக்கு எதுக்கு இப்படி விசித்திரமான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஜீஹோ ஹீரோயின் கிட்ட, நீ மட்டும் இப்படியே தூங்கிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயே, உனக்கு இப்போ லாஸ்ட் ரேங்க் மட்டும் தானே நேம் இருக்கு, இனி தூங்கு மூஞ்சி லாஸ்ட் ரேங்க் அப்படின்னு நேம் வச்சிருவாங்கன்னு. ஹீரோயினும் போடா எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிட்டுன்னு. ஜீஹோவும் சரி சரி பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்போ ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு நேம் போர்ட் மேல ஒரு பேய் இருக்கிறத பாக்குறாங்க. அந்த பேய் மொட்டை அடிச்சு இருக்குது. ஹீரோயினும் கண்டிப்பா உங்களை ஒரு நாள் நான் இந்த உலகத்தை விட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பி வைப்பேன் பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்களா. அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா நிறைய கஸ்டமர்ஸ் நின்னுட்டு இருக்காங்க. வர வர பிசினஸ் சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு பல்ட்டி அடிச்சுட்டு உள்ள போறாங்களா. ஆனா ஒருத்தவங்க கிட்ட மாட்டிட்டாங்க. இது யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட அம்மா. அவங்க தான் வாள் வச்சுட்டு நின்றுப்பாங்க. ஹீரோயின் கிட்ட, உனக்கு எவ்வளவு தைரியம், இன்னைக்கு காலையில ஒரு கஸ்டமரை பாதியிலே விட்டுட்டு போயிருக்க, இப்பெல்லாம் நீ செய்யலாமான்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் பயந்து போயிருக்கிற மாதிரியே இருக்காங்களா. அதுக்கப்புறமா அம்மா தயவு செஞ்சு நிறுத்துங்கம்மா, எத்தனை தடவை தான் நான் காலையில ஸ்கூலுக்கு லேட்டா போறதுன்னு. அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, ஸ்கூல் எல்லாம் நீ போக வேண்டிய அவசியமே கிடையாது, வெளி உலகத்துல இருக்க பிள்ளைங்க எல்லாருக்கும் படிச்சுட்டு வேலைக்கு போகணும், அதனாலதான் அவங்க அந்த மாதிரி பண்றாங்க. ஆனா உனக்கு தான் ஆல்ரெடி கையில ஒரு தொழில் இருக்கு, இததான் நீ பண்ண போற, அப்ப ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ண போறேன்னு. ஹீரோயினும் ஆக்சுவலி நான் ஸ்கூலுக்கு போகணும், காலேஜ்க்கு போகணும், அங்க கேன்டீன்ல நல்லா சாப்பிடணும், ஒழுங்கா ஹோம்ஒர்க் பண்ண மாட்டியா அப்படின்னு டீச்சர்ஸ் கிட்ட இருந்து திட்டு வாங்கணும், இதெல்லாம் எனக்கு ஆசையா இருக்குன்னு. அவங்க அம்மாவும் இதெல்லாம் ஒரு ஆசையாடின்னு கேட்க, ஹீரோயினும் ஆமாமா இதெல்லாம் என்னோட ஆசை, அப்படி நான் ஸ்டூடெண்ட் யூனிஃபார்ம் போட்டு போகும்போது எல்லாருமே என்ன ஒரு ஸ்டூடெண்டா பாப்பாங்க, அப்பதான் எனக்கு நார்மலான ஒரு ஆள் மாதிரியே ஃபீல் ஆகும். இப்படி இங்க பெயோட்டிட்டே இருக்கும்போது எனக்கு அது பிடிக்கவே இல்லம்மா, இதையும் பண்றேன் அதையும் பண்றேன்னு. ஹீரோயினோட அம்மாவும் வர வர உன்னோட பேசலாம் சரியே கிடையாது, பேசியே எல்லாத்தையுமே சாதிச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். சரி சரி, ஆனா எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணு, இனி ஒரு தடவை கஸ்டமரை பாதியிலே விட்டுட்டு போக கூடாதுன்னு. ஹீரோயினும் கண்டிப்பா விட்டுட்டு போக மாட்டேன், சரி அப்படின்னா வர கஸ்டமரை அட்டன் பண்ணு அப்படின்னு போயிடுறாங்க. இப்போ ஒவ்வொரு கஸ்டமரா உள்ள வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஒவ்வொருத்தர்கிட்டயா கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோயின் கிட்ட வரக்கூடிய கேஸ் எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும், ஒருத்தவங்க வந்துட்டு எனக்கு நிறைய காசு வேணும்னு கேட்பாங்க, இனி ஒருத்தவங்க என்கிட்ட நிறைய காசு இருக்கு ஆனா நிம்மதி இல்லைன்னு கேட்பாங்க, ஒருத்தவங்க எனக்கு கவர்மெண்ட் ஜாப் இருக்கு ஆனா இதை விட பெரிய இடத்துக்கு போகணும்னு, இனி ஒருத்தவங்க அட்லீஸ்ட் எனக்கு வேலை வேணும்னு கேட்பாங்க. இந்த மாதிரி எல்லார்கிட்டயுமே ஒரு விஷயம் இருக்கும், ஆனா அதையும் மீறி எனக்கு இன்னொன்னு வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. தாங்கிட்ட இருக்கிறத வச்சே சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு யாருமே நிறைவா இருக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க தான் ஹீரோயின் கிட்ட வருவாங்களா. சோ ஹீரோயின் யோசிக்கிறாங்க, எனக்கும் உங்க எல்லாரும் மாதிரி தான், நீங்க எல்லாரும் சந்தோஷமா ஒரு லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ஆனா நான் இருட்டுக்குள்ளாடி ஒரு லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கும் உங்க எல்லாரையும் பார்த்தா பொறாமையாண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ கடைசியா ஒரு கஸ்டமர் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட் என்ன விட்டுட்டு போயிட்டான்னு. ஹீரோயின் சொல்றாங்க, உன் பாய் ஃப்ரெண்ட் பார்க்கவே நல்லா இல்ல, அதுக்கு தான் சொல்றேன் ஹேண்ட்ஸமான ஒரு பையனா பார்த்து லவ் பண்ணுன்னு. அதுக்கப்புறமா இந்த விஷயத்தை வந்து ஜீஹோ கிட்ட அடுத்த நாள் ஸ்கூல்லயே சொல்றாங்க. ஆக்சுவலி ஜீஹோக்கு ஹீரோயின் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயமும் தெரியுமா. அப்ப ஜீஹோ கேக்குறாங்க, உனக்கு அழகுதான் முக்கியமான. ஹீரோயினும் ஆமா அழகுதான் முக்கியம்னு சொல்றாங்க. அப்ப ஜீஹோவும் ஒருவேளை அந்த பையன் ரொம்ப அழகா இருந்து கொலகாரனா இருந்தான்னா என்ன பண்றதுன்னு. ஹீரோயினும் நீ ஓவரா பேசிட்டு இருக்கடா, ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போகாத, அழகாவும் இருக்கணும், கொஞ்சம் தப்பு பண்ணா பிரச்சனை இல்லைன்னு. ஜீஹோவும் சரி எந்த மாதிரிப்பட்ட பையனா இருக்கணும் அப்படின்னு கேட்ட உடனே, வழியில ஒரு ஆள் அழுதுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோயேன்னு. ஜீஹோவும் வழியில ஒரு ஆளா எதுக்காக அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் எனக்கு எதுக்காகலாம் தெரியாது, ஆனா ஒரு ஆள் அழுதுட்டு இருக்காங்க, அப்போ நான் லவ் பண்ற பையன் கண்டிப்பா அவங்கள போய் சமாதானப்படுத்தணும்னு
போனோன்னு ஜீஹோவும் யாரா இருந்தாலும் வழியில ஒரு ஆள் அழுதுட்டு இருந்தாங்க அப்படின்னா போய் சமாதானப்படுத்த தான் செய்வாங்க. அப்படியே கிராஸ் பண்ணி போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு மனசாட்சியே இல்லைன்னு அர்த்தம். இது ரொம்ப ஈஸி தானேன்னு ஹீரோயினும் அப்படி கிடையாதுன்னு ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வழியில உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அப்ப நிறைய பேர் அவங்களை கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க. ஆனா யாருமே ஹீரோயினை வந்து சமாதானப்படுத்தி இருக்கவே மாட்டாங்க. பாதி பேர் ஹீரோயினுக்கு அழுறதுக்கு ஒரு இடம் கிடையாதுன்னு நினைச்சிருப்பாங்க. பாதி பேர் ஹீரோயினுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சிருப்பாங்க. எல்லாருமே ஹீரோயினை பத்தி பரிதாபப்பட்டாங்களே தவிர யாருமே ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்லி இருக்கவே மாட்டாங்க. ஸோ ஹீரோயின் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது யாராச்சும் ஒரு ஆள் ஆறுதல் சொல்றவங்களா தான் தனக்கு லவ்வரா வரணும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கறாங்க. இப்போ இதை கேட்டோடனே ஜீஹோவும் அப்படியா, அப்படின்னா நான் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கேன், இப்போ வழியில யாராச்சும் ஒரு ஆள் அழுதுட்டு இருந்தாங்கன்னா அவங்கள சமாதானப்படுத்தணும் அப்படின்னா என்ன நீ ஓகே பண்ணுவியான்னு ஹீரோயினும் சான்ஸே கிடையாது, உனக்கு ஹேண்ட்ஸம் ஃபேஸே இல்லைன்னு. ஜீஹோவும் யார் சொன்னா என்னோட ஃபேஸ் எவ்வளவு அழகா இருக்கு, நான் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கேன்னு ஹீரோயினும் சான்ஸே கிடையாது, நீ ஹேண்ட்ஸமாவே இல்ல போடா அப்படின்னு துரத்தி விட்டுட்டாங்க. ஸோ இதுல இருந்தே தெரியுது செகண்ட் ஹீரோக்கு ஹீரோயின் மேல ஒரு கண் இருக்குன்னு. எங்க கட் பண்ணா இன்னைக்கு நைட்டுமே ஹீரோயினுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்களா, அதை பாக்குற அவங்க அம்மாவும் பரவாயில்ல ஹீரோயின் வர வர நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு பாட்டி வந்து இங்கதான் லிட்டில் ஃபேரி குறி சொல்லுவாங்களான்னு கேக்குறாங்க. ஹீரோயினோட அம்மா திரும்பி பார்த்துட்டு ஆமா அப்படின்னு பக்கத்துல இருக்கக்கூடிய பையனை பாக்குறாங்க. என்னோட பேர பையனுக்கு தான் நான் ஜோசியம் பார்க்க வந்தேன் அப்படின்னு உள்ள குறியிட்டு போறாங்களா. அப்போ ஹீரோயினோட அம்மாவும் ஆனா இந்த பையன் அப்படின்றாங்க. அதுக்கு மேல எதுவும் சொல்லல. இந்த பக்கம் உள்ள நம்ம ஹீரோயின் கிட்ட கடைசி ஆள் வர போறாங்க, உள்ள விடவான்னு கேக்குறதுக்கு ஹீரோயினும் ஓகே சொல்றாங்க. இப்போ உள்ள நம்ம ஹீரோ கதவை திறந்துட்டு வராங்களா. அவங்கள பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிரும். இவன் தான், இவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. இவங்க இதுக்கு முன்னாடி மொபைல்ல ஒரு கார்ட்டூன் கேரக்டர் பார்த்திருப்பாங்க அனிமி மாதிரி. அதே மாதிரியே ஹேண்ட்ஸமான ஒரு பையன் தான் எனக்கு லவ்வரா வேணும்னு யோசிச்சிருப்பாங்க. இப்போ ஹீரோ அதுக்கேற்ற மாதிரியே இருக்காங்க. அழகான கண்ணு, ஷார்ப்பான நியூஸ், நாடி சூப்பரா இருக்கு. இவன் தான் அப்படின்னு முடிவே பண்ணிட்டாங்க. இவன் தான் அப்படின்னு சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ தலைகீழா நடந்து வர மாதிரி ஹீரோயினுக்கு மாறி மாறி தெரியுது. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவங்களோட கனவுல ஹீரோயினோட சின்ன பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்லிருப்பாங்க, உங்ககிட்ட வரவங்க இப்படி தலைகீழா தான் நடந்து வருவாங்கன்னு. அதை யோசிச்சு பார்த்தோன்னே இவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கானே, இவனுக்கு சாவே வரக்கூடாது, இப்படி தலைகீழா நடந்து வந்தாங்க அப்படின்னா 21 நாளையில செத்து போயிருவாங்களே, ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பாட்டி ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, என்னோட பேர பையன் இப்பெல்லாம் அடிக்கடி ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டிக்கிறான், சாவு அவனோட பக்கத்துல வந்துட்டு தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு, அதனாலதான் இவனை காப்பாத்துறதுக்காக நீங்க ஏதாவது கொடுக்க முடியுமான்னு. ஹீரோயினும் ஐயோ இந்த மாதிரி ஹேண்ட்ஸமான ஃபேஸ் ஆகக்கூடாது, ஆனா என்ன 21 நாளையில இவன் செத்து போயிடுவானே, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பாட்டி சொல்றாங்க, ஏய் ஹீரோ நீ ஏதாச்சும் சொல்றியான்னு. ஹீரோவும் எனக்கு எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்றாங்க. பாட்டிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால ஹீரோ பாட்டியோட கையை பிடிக்கிறாங்க. அப்ப ஹீரோயினும் ஏய் உங்ககிட்ட தான் அப்படின்னு ஹீரோவை கூப்பிடுறாங்க. ஹீரோவும் என்னன்னு கேட்க ஹீரோயினும் இப்போ ஒரு ஆள் தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க ரோட்லன்னு வச்சுக்கோ, அவங்கள நீ பார்த்த உடனே என்ன பண்ணுவேன்னு. ஹீரோ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவங்க அப்படி அழுதுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க பக்கத்துல போய் நீ நிப்பேன்னு. ஹீரோயினும் அவ்வளவுதானா, அவங்க கிட்ட எதுவுமே பேச மாட்டியான்னு. ஹீரோவும் எனக்கு தான் அவங்கள யாருன்னு தெரியாது, அப்புறம் அவங்க கிட்ட நான் எதை போய் பேச முடியும், அவங்களுக்கு எந்த வார்த்தைகள் சொல்லணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா அவங்க பக்கத்திலே நான் நின்றுட்டு இருப்பேன், அவங்க அழுத முடிக்கிறது வரைக்கும் அவங்க பக்கத்திலே நான் நின்றுட்டு இருப்பேன்னு. இதை கேட்டோடனே ஹீரோயினுக்கு அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது பக்கத்துல ஒரு ஆள் வந்து சைலண்டா நின்றுட்டு இருந்தாலே அது ஆறுதலா தான் இருந்திருந்திருக்கும். சோ அதை யோசிச்சு பார்த்த உடனே ஹீரோட கையை பிடிக்கிறதுக்கு எழும்புறாங்க. ஆனா ஹீரோ டக்குன்னு கையை எடுத்துடுறாங்க. ஹீரோயின் பாட்டியோட கையை பிடிச்சிட்டு அவனை நம்ம சேவ் பண்ணலாம், அவனை நம்ம காப்பாத்தலாம் அப்படின்றாங்க. ஹீரோ எதுவுமே சொல்லாம அமைதியா பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பாட்டியும் நீங்க ஏதாவது மந்திர வார்த்தைகள் எழுதி வச்சுட்டு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்களா. அப்போ ஹீரோயினும் பாய் பாய் நல்லபடியா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்ப ஹீரோயினோட அம்மா உள்ள வந்துட்டு என்னடி அவனை திரும்ப பார்க்கணும்னு ஆசைப்படுறியான்னு. ஹீரோயினும் ஆமான்னு சொல்றாங்க. ஆனா அசிஸ்டன்ட் ஹீரோ வெளியில போன உடனே அங்க உப்பு தண்ணிய கரைச்சு ஊத்துறாங்க. இதை பார்த்த உடனே ஹீரோக்கு கோவம் வந்துரும். ஆனாலும் பாட்டி ஒண்ணும் இல்ல வா போயிடலாம் அப்படின்னு அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. ஏன்னா ஹீரோவை பார்த்த உடனே துரதிர்ஷ்டம் அப்படின்னு ஹீரோட அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப நீ அவனை காப்பாத்த போக கூடாதுன்னு சொல்றாங்களா. ஹீரோயினும் ஏன் போக கூடாது, அவன் என்னோட கிளையண்ட், அவனை நான் பாதுகாத்தே ஆகணும்னு. பாட்டியும் அவனை பாதுகாக்கிறதுனால நீ தான் உன்னோட உயிரை பணைய வைப்ப, லாஸ்ட் டைம் என்ன நடந்துச்சு அப்படின்றது உனக்கு தெரியாதான்னு கேக்குறாங்க. ஆக்சுவலி லாஸ்ட் டைம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இதே மாதிரியே ஒரு ஆள் தலைகீழா நடந்து ஹீரோயின் கிட்ட வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு 21 நாள் ப்ராமிஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்காக அவங்க கிட்ட நிறைய மந்திர வார்த்தைகளை கொடுத்திருப்பாங்க. இந்த மந்திர வார்த்தைகள் அவங்க கையில இருக்கிறது வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே வராது. ஆனா அதுக்கு பதிலா ஹீரோயினோட உயிரை காவு வாங்குறதுக்காக அந்த பேய்கள் எல்லாமே வரும். அந்த ஆள் எங்கெல்லாம் போறாங்களோ அங்க இருக்கக்கூடிய பேய்கள் நார்மலா இருந்தா கூட இவரை பார்த்த உடனே வெறி பிடிச்சிடும். சோ ஹீரோயின் அந்த எல்லா பேய்களையுமே அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க. கடைசியா 21வது நாள் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த பீஸா ஆளை காப்பாத்திட்டேன் அப்படின்னா இவரு நார்மலான ஒரு லைஃபை வாழ முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே அங்க பறந்து ஒரு மந்திர வார்த்தை வருது. அதை ஹீரோயின் எடுக்கிறாங்களா. ஐயோ இது அவர்கிட்ட எல்லாம் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு ட்ரக் ஹீரோயினை இடிக்கிற மாதிரியே வந்திருக்கும். ஆனா நல்ல வேலையா ஹீரோயினோட கை
கையில அந்த மந்திரவார்த்தை இருந்ததுனால அந்த ட்ரக்கு ஹீரோயினை இடிக்காம அந்த பீஸா செய்யற ஆளை இடிச்சிருக்கும். அந்த பீஸா செய்யற ஆள் அங்கே இறந்து போயிருப்பாங்க. அதுல இருந்துதான் அந்த பீஸா செய்யற ஆள் போர்டு மேல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்துதான் ஹீரோயின் ஸ்கூல் போயிட்டு வரும்போது உங்களை என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் வழி அனுப்பி வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஆள் தான். ஹீரோயினும் அது ஏதோ நடந்துருச்சு, ஆனா இந்த தடவை தான் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இருக்கீங்களேன்னு ஹீரோயினோட அம்மாவும் எதுக்காக அவரை நீ காப்பாத்தணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்க. உன் உயிரே நீ பணைய வைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டியான்னு. அதுக்கு ஹீரோயினும் ஏன்னா எனக்கு அவனை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு, நான் அவனை பார்த்தோன்னே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அதனால தானே. ஹீரோயினோட அம்மாவும் அடி செருப்பால அப்படின்னு திட்டி அனுப்பிடுறாங்க. ஸோ ஹீரோயின் ரொம்ப சோகமா ஸ்கூல்ல போயிட்டு அமைதியா படுத்துட்டு இருக்காங்க. ஐயோ நான் ஹீரோவை மிஸ் பண்ணேனே, அவனுக்கு எப்படி ஹெல்ப் பண்றது, அம்மாவை எப்படி சமாதானப்படுத்துறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ப்ரொஃபசர் உள்ள வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் நீங்க இன்னைக்கு ஜாயின் பண்ண போறாங்கன்னு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்டா மிடில் எக்ஸாம்ல அவன் வரானா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே ஆமான்னு சொல்லி உள்ள அந்த பையன் வரான். நம்ம ஹீரோ தான் வராங்க. அவங்கள பார்த்தோன்னே எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. இந்த பையன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான், அழகா இருக்கான், அப்படி இருக்கான் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் அழகான பையனா அவன் யாரு அப்படின்னு நிமிந்து பாக்குறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஷாக்கு. நீ அப்படின்னு எழுந்திருச்சு நிக்கிறாங்களா. எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ வர ஷாக் ஆகி ஹீரோயினை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ப்ரொஃபசர் கேக்குறாங்க, என்ன ஹீரோயின் எப்ப பார்த்தாலும் நீ டெஸ்க்ல படுத்து தூங்கிட்டே தான் இருப்ப, இன்னைக்கு புதுசா ஒரு ஸ்டூடெண்ட் அழகா வந்தோடனே உனக்கு முழிப்பு வந்துருச்சோ அப்படின்னு கிண்டல் பண்றாங்களா. ஹீரோயினுக்கு அவமானமா போயிடுச்சு. இருந்தாலும் ஹீரோயின் சிரிச்சுட்டு நிக்கிறாங்க. அப்போ கேத்தின்னு ஒரு பொண்ணு உண்டு. அந்த பொண்ணு சொல்றாங்க, அவ என்னமோ அவனை வா வான்னு கூப்பிட்ட மாதிரியே பண்ணிட்டு இருக்கான்னு. எல்லாருமே ஏய் அது அசிங்கமான வார்த்தை, அப்படி பேசாத அப்படின்றாங்க. ஆனா ஹீரோயின் அவனை நான் வாவான்னு கிளாஸ் ரூம்க்கு இன்வைட் தானே பண்றேன் அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாங்க. ஹீரோவுக்கு புரிஞ்சிருச்சு இந்த பொண்ணு அவளை அசிங்கப்படுத்துற விஷயம் தெரிஞ்சு கூட சிரிச்சிட்டு இருக்கான்னு. அதனால ஹீரோயினோட நேம நோட் பண்றாங்க. எனக்கு அந்த பொண்ணு தெரியும், ஹீரோயின் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றாங்களா. எல்லாருமே அப்படின்னா ஹீரோயினுக்கு இந்த பையனை தெரியுமா அப்படின்னு பாக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் அவனுக்கு என்ன தெரியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்களா. ப்ரொஃபசரும் சரி சரி நீ அந்த இடத்துல போய் உட்காரு அப்படின்னு ஒரு சீட்ல உட்கார சொல்லிடுறாங்க. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ எழுந்திருச்சு போறாங்களா. ஹீரோயினும் நான் வந்து அப்படின்றாங்க. அதுக்கே ஹீரோவும் எனக்கு ஒன்னும் ஒன்னு தெரியவே தெரியாது, ஆனா ஒருத்தவங்க உன்னை பத்தி தப்பா பேசுறாங்க அப்படின்னு அந்த இடத்துல நீ சிரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவங்க கிட்ட எதிர்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. நம்ம ஹீரோயினும் அப்படின்னா இவனுக்கு என்ன அடையாளம் தெரியல, அடையாளமே தெரியாம ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்த்தப்பவே எனக்கவே ஹெல்ப் பண்றானா, இவனை மாதிரி ஒரு நல்லவன் தாண்டா எனக்கு வேணும், கண்டிப்பா நான் இவனுக்கு ஹெல்ப் பண்ண போறேன், இவனோட உயிரை நான் காப்பாத்த போறேன் அப்படின்னு சபதம் எடுத்துட்டாங்க. எங்க சீன் கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. சோ நம்ம ஹீரோயின் ஹீரோ காப்பாத்துறதுக்கு என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா ஹீரோ ஒவ்வொரு பேயும் துரத்தும், நம்ம ஹீரோயின் அது எல்லாத்தையுமே அடிச்சு தம்சம் பண்ணுவாங்க. கூடவே செகண்ட் ஹீரோ வேற ஹீரோயின் மேல லவ்ல இருப்பாங்க. அது ஹீரோயினுக்கு தெரியுமா தெரிய வராதா அப்படின்ற எல்லாத்தையுமே பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. Thank you friends, take care, bye bye.